தாய் நாடுன்றது தான் இருக்குது, தந்தை நாடுன்றது இல்லை. தாய் மொழி தமிழ் தான்றது, தந்தை மொழி தமிழ்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாரத மாதா ஒரு பெண் தான். குடும்பத்தில் பெண்கள் சேமித்து வைப்பாங்க நகை, அது யூஸ் ஆகும் எப்போனாலும். ஆனால் அதே ஆண்கள் சம்பாதித்து விடுவாங்க, புகை உஃபு உஃபுன்னு ஊதினே தான் இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே. பஞ்சு டைலாக நினச்சிக்காதீங்க, பஞ்சு டைலாக நினச்சிக்காதீங்க. ஆண்களின் கண்ணீர் துளியை கூட எண்ணி விடலாம், ஆனால் பெண்களின் குடும்பத்தில் கஷ்டப்படும் கடமை துரிமைகளை எண்ணவே முடியாது. அது லிஸ்ட்டு போடவே முடியாது, போட்டே இருக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ண வந்துட்டே இருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பெண் தானே. சிம்பிளாக ஒரு திருக்குறள் சொல்கிறேங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு. அது திருவள்ளுவர் எழுதினார். இப்போ பெண்கள் குரல் சொல்கிறேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, பெண் நாவினால் சுட்டவடு. இதுக்கு பொருள் என்னங்க சொல்லுங்க எதிரணி அவர்களே? அதாவது தீயினால் சுட்ட புண் கொஞ்ச நாள்ல சரியாயிடும், அது எமர்ஜென்சியில் போய் ரெடி பண்ணிக்கலாம், டீச்சர் போட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் பெண்கள் நாவினால் சுட்டவடு என்றால் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளில் அவர்கள் பேசும் விளைவுகளை ஆளாகாதீங்க. அப்படின்னா என்னது? அம்மக்கா தோணும் இப்படின்பா. நோட் பண்ணிக்கணும். பெண்கள் வாயில் நிற்காதீர்கள், அம்மக்கா தோணும் எப்படின்பா. ஆண்கள் நிறைய சம்பாதிக்கலாம் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்ல. யார் சம்பாதிக்கல? நல்லா சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சம்பாதிச்சா போதுமா? அது மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணுறாங்களா? அது எப்படி பண்ணிட்டு பெண்கள் சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து யார் யாருக்கு எப்படி சமைக்கணும், என்ன பண்ணணும், உப்பு பண்ணணுமா, என்ன பண்ணணுமா, காரம் பண்ணணுமா, இனிப்பு பண்ணணுமா, எல்லாத்துலையும் பக்குவமாக பார்த்து செய்கிறது பெண்கள் தானே. ஆண்கள் சமைக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்லைனில் புக் செய்து சாப்பிட்டால் உடன் ஏன் கெடுகிறது? நடுவர் அவர்களே சற்று யோசித்து பாருங்கள். இப்போது கூறுகிறேன், ஆன்லைன், ஆன் குட், ஆன் டெலிவரி, மொத்தத்திலே ஆன்ல தான் இருக்கு. மூணும் பாருங்க, ஆன்லைன், ஆன் குட், ஆன் டெலிவரி. அதே ஆன்லைன் புக் பண்ணி சாப்பிடுவதை விட பெண்கள் கையினால் குக் பண்ணி சாப்பிடுங்க. வியாதியும் வராது, மனசும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். வீட்டில் ஃபீஸ் கட்டுறாங்க எல்லாம் ஆண்கள் தான், இல்லைன்னு சொல்ல யாரும் அதை மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் சேர்த்துட்டா போதுமா, ஃபீஸ் கொடுத்துட்டா போதுமா? ஆனால் ஒவ்வொரு இதுவும் பெண்கள் ஃபோன், அது நம்மளோட தாய்மார்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுத்து வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்லேருந்து எல்லாம் ஒன்று தான். மொத்தத்துலேயும் டெஸ்ட்லேருந்து என்ன டீட்டெயில்ஸும் அவங்க தான் அனுப்புகிறாங்க, அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைய உட்கார வச்சு 1 மணி நேரம் சாப்பிட்டு ஊட்ட வச்சு பாருங்கள், அது கஷ்டப்போ எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். நம்ம சொல்லலாம் குழந்தைய வளர்த்துடலாம் போகலான்ட்டு, ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா பெண்களை தான் ஞாபகப்படுத்தி, ரேஷன்லேருந்து கேஸ் புக் பண்ணுறதுலேருந்து மெடிக்கல்லேருந்து என்ன மாத்திரை எப்போ சாப்பிடணும், இது எல்லாம் லிஸ்ட்டு போடாத எவ்வளோ இருக்குது. மொத்த ஞாபகப்படுத்தி பெண்கள் தான். ஆண்கள் ஒன்றும் இல்லை, ஏதோ வராங்க போகிறாங்க சார் இப்போ தூங்கிடுறாங்க, அவ்வளோ தான் நடக்குது. சரிங்க, ஏங்க நம்ம குலதெய்வம் ஸ்ரீ கௌரி அம்மன் தான் இருக்குது. கௌரி அப்பன்னு இருக்குங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ கௌரி அம்மனுக்கு பொங்கல் யார் அதிகமாக வைக்கிறாங்க? பெண்கள் தான். ஆண்கள் வைக்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி லாஸ்ட்டில் இப்போ வருஷத்தட்டு வச்சாங்க. வருஷத்தட்டு யார் வச்சாங்க? பெண்கள் தான். ஆண்கள் வருஷத்தட்டு வச்சா நல்லா இருக்குமா? யோசித்து பாருங்க. நல்லாவே அவங்களே சாப்பிட்டு போயிடுவாங்க, ஸ்நாக்ஸுக்கு எடுத்து போயிடுவாங்க. சாமி பக்கத்தில் பொங்கல் இட்டு அமைதியாக ஊர்வலமாக சாமி பக்கத்தில் வந்தாங்க பெண்கள். அதே ஆண்கள்
சில பேரும் சொல்ல குடித்தும் குடிக்காம டான்ஸ் டான்ஸ் ஆடுறவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே 4-5 பேர் பத்தலை. இது என்ன அதே பெண்களை யாராவது அங்கலை பண்ணுறது பார்த்துக்கிறோமா, இல்லை டான்ஸ் ஆடுறதோ பார்த்துருக்குமா? குழந்தைகளாக இருக்கும்போது தாயின் கருவில் அடக்கமாக இருப்பாள். குழந்தை பிறந்தவுடன் தந்தைக்கு அடக்கமாக இருப்பாள். கட்டி கொடுப்பவள் கணவனுக்கு அடக்கமாக இருப்பாள். அவள் கடைசி காலத்தில் அடக்கும் வரை அடக்கமாகவே இருக்கிறாள். துளசி செடி பாருங்க, எப்போதும் தூய்மையான காற்றை தான் கொடுக்கும். அது போல தான் பெண்ணும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்வாங்கி நல்லதே செய்யறது வந்து பெண் தான், துளசி செடி மாதிரி. அதே மாதிரி முருங்கை மரம் பாருங்க, ஆண் மரம் முருங்கும் பெண் மரம் முருங்கும். ஆண் முருங்கெலாம் என்ன கொடுக்கும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. பெண் முருங்கை முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இந்த மொத்தம் சுவையாகவே இருக்கும். ஆண்கள் மரத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆண்கள் வாழை மரத்தில் பாருங்கள், வெறும் இலை ஒண்டி தான் இருக்கும், அதை சாப்பிடலாம், அவ்வளோதான், மிச்சப்படி ஒன்றும் யூஸ் இல்லை. அதே வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை மொத்தமே யூஸ் ஆகுது. பஞ்சு ஒன்று சொல்கிறேங்க, அர்ச்சனை இல்லாத கோவிலும் இல்லை, பிரச்சனை இல்லாத பெண்களும் இல்லை. சமூகத்தில் ஆண்களாலும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, இதிலிருந்து மீண்டு ஆரணிப்பட்டு, காஞ்சிப்பட்டு, நெசவு தொழில் செய்வதற்கும் உதவப்பட்டு சாதித்து முன்னேறி வருபவர்கள் நம் பெண்கள். அனைத்து துறையிலும் கணவன், பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை பொறுத்து போகும், தண்டனை தராமல் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் பெண்கள் தான். நன்றி, வணக்கம்.